குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நாம இந்த 1 மார்க்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதை ஒரு தடவை பார்த்துடலாம், ரிவைஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் லெசன்ல 12தோட ஃபர்ஸ்ட் லெசன்ல சுனீதி குசுமமாலா அப்படின்ற அந்த புக்கை பேஸ் பண்ணி நமக்கு வந்துட்டு ஒரு 10 திருக்குறள் கொடுத்துருக்காங்க. அதோட ஹெட்டிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா திரவிட சூக்தயகா அப்படின்ற தலைப்புல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய புக் பேக் 1 மார்க்ஸ் என்னென்ன இருக்கோ அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சுனீதி குசுமமாலா கிரந்தஸ்ய ரச்சயிதா. சுனீதி குசுமமாலா அப்படின்ற அந்த புக்கோட ரச்சயிதானா அதோட எழுத்தாளர் யார் அப்படின்னு கேட்குறான். ஸோ இங்கே ஆன்சர் அப்பா தீக்ஷிதா அப்படின்றது தான் ஆன்சர். ஆப்ஷன் 2. சமஸ்த சாஸ்திர சிந்தனா கதா கர்த்தவ்யா. எல்லா சாஸ்திரங்களையும், தட் மீன்ஸ் அந்த சாஸ்திரத்தை எப்பொழுதுமே திங்க் பண்ணணும் அப்படின்றத சொல்றாங்க இல்லையா. சமஸ்த சாஸ்திர சிந்தனைஹி அஹர்நிஷம் கிம் பலம்னு படிச்சோமே. ஸோ அதுல எப்ப பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். ஸோ அந்த போயம்ல வரக்கூடிய அதே வேர்டு தான் அஹர்நிஷம். இரவும் பகலும் நாம வந்து படிச்சுட்டே இருக்கணும் அப்படின்றது தான் அதோட தாத்பரியம். நெக்ஸ்ட், கஸ்ய பாதவந்தனம் பலம் மாதனோதி. யாரோட கால்களை வணங்குதல் என்பது நமக்கு பலனை அளிக்கும் அப்படின்னு கேட்குறான். ஸோ அதுக்கு ஆன்சர் மகேஷ பாதவந்தனம். மகேஷ பாதவந்தனம் தான் பலமாதனோதி. நெக்ஸ்ட், கஹா தர்மஹா சந்ததிம் பிரசௌதி. எந்த தர்மமானது நம்மளை மேலும் மேலும் வளர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ அது சுவிருத்த நிஷ்டதா, நல்ல டிசிப்ளின் அப்படின்றது தான் நம்மளை மேலும் மேலும் வளர்க்கும். கிம் கபூய சீலவர்த்தனம் சினோதி. எது நமக்கு கெட்ட ஒழுக்கத்தை கொடுக்கும் அப்படின்னா அதுதான் பாபமுத்தடம். நாம செய்யக்கூடிய பாவங்கள்னா நாம செய்யக்கூடிய தவறுகள் தான் நமக்கு கெட்ட ஒழுக்கத்தை கொடுக்கும். கிருத அபராதமர்ஷினாம் கிம் பலம். செய்ததை மறந்துட்டான். இட் மீன்ஸ் எவனோ ஒருத்தன் நமக்கு வந்துட்டு கெட்டதை செஞ்சான், அதை நாம மறந்து அவனை மன்னிச்சு விடுறது அப்படின்றவங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா யசஸ் சுகம். அவனுக்கு கிடைக்கக்கூடிய புகழ் அப்படின்றது பெரிய புகழா இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட், கஹா கோபசத்ரும் உத்தரதி. யார் அந்த கோபத்தை வெற்றி கொள்வது அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஆத்ம ரக்ஷகா. யார் அந்த செல்ஃப் கான்சென்ட்ரேட்டடா இருக்கானோ, இட் மீன்ஸ் தன்னைத்தானே காப்பாத்திக்கணும்னு இருக்கானோ, அவன் தான் இந்த கோபத்தெல்லாம் விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கதம் போஜனம் கர்த்தவியம். எப்படி சாப்பிடணும் அப்படின்னு கேட்கறான். ஸோ எப்படி சாப்பிடணும்? விபஜ்ய, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்னு அந்த குறள். ஸோ அந்த இதுல இருந்து தான் இதை கேட்டிருக்கான். நெக்ஸ்ட், சண்முகாத் வல்லபஹா தவசுதா. நல்லவர்களுடைய வாயிலிருந்து ஸ்கில்டு ஸ்டூடெண்ட் உன்னோட பையன் அப்படின்னு சொல்லி கேட்கறது இது ஸ்ருதே. அப்படி கேட்டா கா சுகம் பஜே. யார் அதை சந்தோஷம் அடைவாள் அப்படின்னா அம்மா தான். அம்மா வந்துட்டு தன்னோட மகன் அந்த பெத்த டயத்துல இருந்த மகன் பிறந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மாக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை காட்டிலும் தன்னோட மகன் நல்ல ஸ்கில்டா இருக்கான் அப்படின்னு பெரியவங்களோட வாயிலேருந்து கேட்கும்போது மிக சந்தோஷத்தை அடைவாள் அப்படின்னு சொல்லி ஒரு இது. கீதிருஷம் வச்சகா புதைஹி ந அனுசரத்தே. எப்படிப்பட்ட வார்த்தைகளானது புத்திமான்கள் பேச மாட்டார்கள் அப்படின்னு கேட்கிறான். நிஷ்பலம் வச்சகா. பிரயோஜனமற்ற அந்த வார்த்தைகளை புத்திமான்கள் பேச மாட்டார்கள் அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கக்கூடிய உத்திஷ்டத ஜாகிரத அப்படின்னு செகண்ட் லெசன் 12தோடது விவேகானந்தரை பத்தி. அதுல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ், அதுல 1 மார்க் என்ன இருக்கோ அதை பார்த்துடலாம். சமீச்சீனம் உத்தரம் சின்னுத. சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுக்குறான். விவேகானந்தஸ்ய மாதா கா. விவேகானந்தரோட அம்மா யாரு? புவனேஸ்வரி. விவேகானந்தஸ்ய பிதா கஹா. விவேகானந்தஸ்ய பிதா விஸ்வநாத தத்தஹா. விவேகானந்தஸ்ய பூர்வாசிரம நாம. விவேகானந்தரோட பூர்வாசிரமம், தட் மீன்ஸ் சந்நியாசத்துக்கு முன்னாடி அவரோட பேர் என்ன? நரேந்திரநாத தத்தஹா. கஹா நரேந்திரஸ்ய அத்தியாத்ம குரு. நரேந்திரருடைய அத்தியாத்ம குரு யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். ஸோ அதோட ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சா அப்படின்னு நாம படிச்சோம். இங்க கொடுத்துருக்கிறது ஸ்ரீராமகிருஷ்ணா அப்படின்னு கொடுத்துருக்கோம். விவேகானந்தா கஸ்மின் வயசி பாரதஸ்ய பிரமணம் அகரோத். எந்த வயசுல அவர் இந்த பாரதத்தோட இந்தியாவோட சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அப்படின்றான். ஸோ அதுக்கு 25 25 வயசுல. விவேகானந்தா சமாஜஸ்ய கிமர்த்தம் பிரயத்னம் அகரோத். விவேகானந்தர் இந்த உலகுக்காக, இந்த சமாஜத்துக்காக என்ன முயற்சி பண்ணார் அப்படின்னா ஐக்கிய பாவார்த்தம். ஸோ ஐக்கியம், எல்லாருக்கும் ஒற்றுமை இருக்கணும் அப்படின்றது தான் அவர் ஃபர்ஸ்ட் குறிக்கோளா வச்சிருந்தார். விவேகானந்தா
உத்திஷ்டத ஜாகிரத இதி வாக்கியம் குதஹா ஸ்வீகிருத்தவான். அவர் அந்த தேய வாக்கியமா வச்சுட்டு இருக்கக்கூடிய, இப்ப நாமளாமும் ஒண்ணு வச்சுப்போம் இல்லையா, ஏதோ ஒண்ணு சில பேர்லாம் என்ன ஐ மன்ஸ் ஸ்டாப்பபிள் அப்படின்னு சொல்லி ஒரு இதை வச்சிருப்பான், இன்னொன்னு வந்து ஐ கேன் அப்படின்னு வச்சுப்பான், இன்னொருத்த வந்துட்டு ஐ வில் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பான். இப்படின்னு அந்த தேய வாக்கியம் வச்சுக்கிற மாதிரி விவேகானந்தர் வச்சிருந்தாரு. உத்திஷ்டத ஜாகிரத, எழுந்திரு விழித்திரு, அரைஸ் அவேக் அப்படின்றத வச்சிருந்தார். அது எங்கேருந்து எடுத்தார் அந்த வாக்கியத்தை அப்படின்னா, கட்டோபனிஷத் அப்படின்ற ஒரு உபனிஷத்துல இருந்து தான் அவர் அந்த வாக்கியத்தை எடுத்துட்டு இருக்கார். நெக்ஸ்ட் சந்நியாச தீட்சானந்தரம் நரேந்திரஸ்ய நாம கிம். சந்நியாசத்துக்கு அப்புறம் அவருக்கு பேரு, அந்த நரேந்திரனுக்கு பேரு என்னாச்சு? விவேகானந்தா. ஈஸியஸ்ட் கொஸ்டின், நீங்களே ஆன்சர் பண்ணுவீங்க. சுவாமி விவேகானந்தா பாஷணார்த்தம் குத்திர கதவான். சுவாமி விவேகானந்தர் பாஷணார்த்தம் பேசுவதற்கு எங்கு சென்றார்? எஸ், சிகாகோ அப்படின்ற அந்த இடத்துக்கு தான் சென்றார். சுவாமி விவேகானந்தா தேசோத்தாராய கான் பிரேரித்தவான். இந்த தேசத்தை தூக்கி நிப்பாட்டுறதுக்காக யார தூண்டி விட்டார் அப்படின்னா யுவகான். சோ இளைஞர்கள் தான் நல்லா இதுவா இருக்கணும் அப்படின்றத அவர் செய்தார். தேர்ட் லெசன் பிரகிருதி சௌந்தர்யம் அப்படின்னு ரகுவம்சத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய லெசன். இந்த லெசன்ல இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின்ஸ் என்ன இருக்கோ அதை பார்த்துடலாம். சமீச்சீனம் உத்தரம் சின்னுத, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது அப்படின்னு கொடுக்குறான். விதேக தேசஸ்ய ராஜபுத்திரியாக நாம. விதேக தேசம் அப்படின்ற அந்த தேசத்தோட அரசனோட மகளுக்கு பெயர் என்ன அப்படின்னா, அவளுக்கு பேரு வைதேகி அப்படின்னு பேரு. விதேக தேசத்தோட அரசனோட மகளுக்கு பேரு வைதேகி. சாகரஹா அனேன விபக்தஹா, அந்த சமுத்திரமானது, சாகரஹான சமுத்திரம், அந்த சி ஆனது இதனால் பிரிக்கப்பட்டதாக இருக்கு அப்படின்னா சேதுனா. அவர் சொல்றார் மத் சேதுனா, இட் மீன்ஸ் நான் கட்டின அந்த பாலத்தினால அது பிரிக்கப்பட்டதாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சீதையா குதூஹலேன கஹா ஸ்பிருஷ்டஹா, அந்த சீதா அந்த புஷ்பக விமானத்துல பறந்துன்னு வந்துட்டு இருக்கும்போது ரொம்ப ஆசையா எதை டச் பண்ணா அப்படின்னா கனஹா, அந்த மேகங்களை டச் பண்ணா அப்படின்னு சொல்றாங்க. கஸ்ய வேலா தாராணிபத்தேவ ஆபாதி, எதோட அந்த எல்லையானது ரொம்ப அப்படி நிறைய அலைகள் வந்துட்டு தாரதாரையா இருக்கிற மாதிரி இருக்கு, அப்படி பிரகாசிக்கிறது அப்படின்னு கேட்கிறான். அது லவணாம்புராசேகே, லவண அம்புராசேகே. லவணம்னா உப்பு, அம்புராசினா நீர். ஸோ அந்த உப்பு தண்ணி, தட் மீன்ஸ் கடல் நீர்னால அது ரொம்ப பிரகாசிக்கிறது அப்படின்னு சொல்றோம். அப்புறம் கா பூமேகே முக்தாவளி இவ, எது இந்த பூமியோட முத்துமாலை மாதிரி இருக்குன்னு கேட்கறான். அதுக்கு ஆன்சர் மந்தாகினி. மந்தாகினின்ற அந்த ரிவர் இப்படி சுத்தி ஒரே ஒரு சர்க்கிளா அங்க இருக்கிறதுனால அது பூமியோட மேலேந்து பறந்துன்னு பார்க்கும்போது அது பூமிக்கு முத்துமாலை அணிவிச்சா மாதிரி இருக்கு அப்படின்னு. கா திருத்திமதிஹி, யார் ரொம்ப புத்திசாலி அப்படின்னா மைதில சுதா. ஸோ மிதிலா அப்படின்னு அந்த தேசத்துக்கு இன்னொரு ஒரு பேரு. அந்த மிதிலாவோட மகள், அவளுக்கு தான் மைதிலின்னு பேரு. அத மைதில சுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கேஷாம் சபர்யா சுபுத்ரேஷ் விவஸ்திதா, யாரோட அந்த பூஜையானது தன்னோட மகன்களுக்கு பூஜை பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்றான். அதிதினாம் சபர்யா, அந்த அதிதிகளோட அந்த பூஜையானது அப்படின்னு சொல்லி இந்த லெசனோட 1 மார்க். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், 4th லெசன் 12th சிக்ஷா பரீக்ஷா. ஸோ அதுல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் ஒரு தடவை பார்த்துடலாம். சமீச்சீனம் உத்தரம் சின்னுத, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மாளவிகாக்னி மித்ரம் இது டேஷ் பவதி. மாளவிகாக்னி மித்ரம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்கிறான். அது நாடகம். மாளவிகாக்னி மித்ரே அங்காஹா சந்தி, இத்தனை சாப்டர்ஸ். அங்கம் அப்படின்னா சாப்டர்ஸ். ஸோ இத்தனை அங்காஹா சந்தி, எத்தனை? 5 அங்காஹா, 5. பின்னருச்சேர் ஜனஸ்ய பகுதாப்யேகம் சமாராதனம் டேஷ். விதவிதமா மனசு இருக்கக்கூடிய நமக்கு, நம்மள மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாரையும் ஒருமைப்படுத்தக்கூடிய ஒண்ணு எது அப்படின்னா அது நாட்டியம். சமுத்திர சப்தஸ்ய பர்யாயஹா, சமுத்திரம் அப்படின்ற அந்த வேர்டுக்கு இன்னொரு ஒரு வேர்டு கேட்கறான், சாகரஹா. லாஸ்ட் லெசன்ல கூட பார்த்தோம், சாகரஹா அனேன விபக்தஹா அப்படின்னு பார்த்தோம். அந்த இடத்துலையும் கூட நான் சமுத்திரம்ன்ற வேர்டு யூஸ் பண்ணியிருந்தேன். பரஸ்பர விஜ்ஞான சங்கர்ஷா கயோஹோ ஜாதகா, பரஸ்பரம் நல்ல அறிவார்ந்த ஒரு சண்டை யார் 2 பேருக்கும் நடந்தது அப்படின்னு கேட்கறான். அது ஹரதத்த கணதாசயோகோ, டியூவல் ஃபார்ம்ல இருக்கு. பிராஷ்னிக பதம் அத்தியாஸ்தே, அந்த பிராஷ்னிக பதம் அப்படின்றது யார் அதுல உட்கார்றா அப்படின்னா இந்த இடத்துல பரிவிராஜிகா அப்படின்றவ தான் அந்த பிராஷ்டிக பதம் அத்தியாஸ்தே. ஏன்னா ராஜா என்ன பண்ற,
பகவதி அத்ர பவதோஹோ ஹரதத்த கணதாசயோஹோ பரஸ்பர விஜ்ஞான சங்கர்ஷோ ஜாதः ததத்ர பகவத்யா பிராஷ்டிகபதம் பவத்யா பிராஷ்டிகபதம் அத்தியாசிதவ்யம் அப்படின்னு சொல்லி இது பண்றா. அப்ப பரிவிராஜிகா அதை ஆக்செப்ட் பண்ணிக்கிறா. அலமலம் உபாலம்பேன பத்தனே வித்தியமானேபி கிராமே ரத்ன பரீட்சான்னு அவ வந்துட்டு அவளோட டைலாக வந்துட்டு அந்த இடத்துல சொல்றதுனால இந்த இடம் பரிவிராஜிகா தான். நெக்ஸ்ட், பண்டித கௌஷிக்யா பவதி ஏஷா. யாரு பண்டித கௌஷிகி அப்படின்னு கேட்டா அது யாரு? பரிவிராஜிகா தான். ஏன் பரிவிராஜிகா தான் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டைலாக, ராஜாவோட டைலாக, கஞ்சுகியும் விலோக்கிய, கஞ்சுகியை பார்த்து விட்டு கூறுகிறார். அமும் பிரஸ்தாவம் நிவேத்திய, இந்த பிரஸ்தாவத்தை கூறிவிட்டு பண்டித கௌஷிக்யா சார்த்தம் ஆஹூயதாம் தேவி, பண்டித கௌஷிகியுடன் சேர்ந்து அந்த தேவியை வர வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றா. அப்ப பண்டித கௌஷிகி அப்படின்றத பண்டித கௌஷிகியுடன் சேர்ந்து தேவி அப்படின்றதுனால பண்டித கௌஷிகி யாரா இருப்பா? பரிவிராஜிகாவா இருப்பா. ஏன்னா அதுக்கு அடுத்த டைலாக்ல அவ தான் பரிவிராஜிகா தான் உள்ள என்ட்ராகிறார். ஸோ அதனால பரிவிராஜிகா தான் இந்த கொஸ்டினுக்கும் ஆன்சர். எஸ்ய உபயம் சாது ச டேஷ் துரி பிரதிஷ்டாபிதவ்யா. எது இந்த ரெண்டும் யாருக்கு சரியா இருக்கும் அப்படின்னா சிக்ஷகானாம். தட் மீன்ஸ் எது தான் ஒன்னு அனுசரிச்சுட்டு இருப்பாங்க, ஒன்னு சொல்லுவாங்க அப்படின்னு இல்லாம எதை சொல்றாங்களோ அதையே செய்யறது அப்படின்றது ஆசிரியர்களுக்கு மட்டும்தான். ஸ்லிஷ்டா கிரியா கஸ்யச்சித் ஆத்மசம்ஸ்தா அப்படின்ற அந்த போயம் கண்டிப்பா பார்த்து வச்சுக்கோங்க. அது இம்பார்ட்டன்டான போயமா இருக்கும். அப்புறம் எஸ் சபாயாம் பிரயோகம் தர்ஷயதி ஏஷா. சபால பிரயோகம், தட் மீன்ஸ் அந்த டான்ஸ் அப்படின்றது யாரு காமிக்கிறா அப்படின்னா மாளவிகா நிருத்யதி. அந்த டைலாக் வந்துட்டு பாத்தீங்கன்னா கணதாசர் பேஜ் நம்பர் 24ல கணதாசர் தேவ மாளவிகாயாக நாட்டிய பிரயோகம் திருஷ்டுமர்ஹதி அப்படின்னு சொல்றா. அப்ப ராஜா பவத்துன்னு சொன்னோம்னா மாளவிகா நிருத்யதி. ஸோ அந்த மாளவிகா தான் அந்த சபையில வந்துட்டு டான்ஸ் ஆடுறா. ராஜ்யா அக்னிமித்ரஸ்ய வயசியா பவதி. ராஜ்யன் அந்த அரசன் அக்னிமித்ரனோட ஃப்ரெண்டு யாரு அப்படின்னா அதுதான் விதூஷகா. அந்த ஃப்ரெண்டுக்கு பேரு விதூஷகன்னு பேரு. ஸோ இப்படின்னு இந்த லெசன் நம்பர் 5 ரசபத்யானி அப்படின்ற லெசன்ல இருந்து இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் ஒரு தடவை பார்த்துடலாம். சமீச்சீன உத்தரம் ஜெனுத. தர்மஸ்ய புத்திரஹா. தர்மஸ்ய புத்திரஹா யுதிஷ்டிரஹா. ராமஸ்ய சத்ருஹு கஹா. ராமஸ்ய சத்ருஹு ராவணஹா. கா பாண்டு பத்னி. பாண்டு பத்னி யாரு? பாண்டுவோட பத்னி குந்தி. கஹா ரணே ஹிதஹா. எது யுத்த காலத்துல ஹிதம் அப்படின்னா ஜெயம். நெக்ஸ்ட், அப்பதோ தூரகாமீச்ச அப்படின்ற அந்த பிரஹேலிகாவோட உத்தரம் ஆன்சர் என்ன அப்படின்னா பத்ரம். கிருஷ்ணஹா கம் கிருஷ்ணஹா கம் ஜகான. யாரை கிருஷ்ணன் கொன்றான்? கம்சம் ஜகான. கிம் காடம் அங்க மாலிங்கதி. எது ரொம்ப டைட்டா நம்மளோட பாடியை வந்துட்டு கட்டி பிடிச்சுக்கும் அப்படின்னா யுதகம் ஷர்ட். க்ஷோணி கம் சஹதே. இந்த பூமியானது எதை சகித்துக் கொள்கிறது? ஆரம் சஹதே. நந்தி கஸ்ய வாகனம். நந்தியானது யாரோட வாகனம்? பசுபதேஹே. ராவணஸ்ய புரி கா. ராவணனோட புரி எது? லங்கா. லெசன் நம்பர் 6 சம்சர்கஹா அப்படின்ற லெசன்ல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் என்ன இருக்கோ அதை ஒரு தடவை பார்த்துடலாம். சமீச்சீன உத்தரம் சின்னுத. கிம் புஷ்பமாலானுஷங்கேன சிரசி தாரியதே. எது பூவுடன் சேர்ந்து தலையில் வைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்கிறான். ஸோ அதுக்கு ஆன்சர் சூத்திரம் சிரசி தாரியதே. நெக்ஸ்ட், காந்தாரஸ்ய ராஜா கஹா. அந்த காந்தார தேசம் அதோட அரசன் யாரு? விசித்திர வல்லபா. கிமர்த்தம் ராஜா வனம் அகச்சது. எதுக்காக ராஜா வந்துட்டு காட்டிற்கு சென்றார்? மிருகயார்த்தம். ராஜா கம் அனுசரன்னு வியாதாவாசம் பிராப்தா. யாரை பின்தொடர்ந்து அந்த வேடுவனோட வீட்டுக்கு சென்றார்? ஷூகரம். ஷூகரஹா அப்படின்னா பன்றி. நெக்ஸ்ட், கஹா வியாதாவாசே ஸ்திதஹா ஆசீத். யார் அந்த வியாதனோட வீட்டுல இருந்தது? கிரிகஹா அப்படின்ற பெயரை கொண்ட அந்த கிளியானது இருந்தது. கிரிகஹா நிருப்பம் திருஷ்டுவா கேனஸ்வரேன கோஷனம் அகரோத். அந்த கிரிகன் அந்த அரசனை பார்த்து எப்படி கத்தியது? தாரஸ்வரேன. தாரஸ்வரம்னா ஹை பிச்சில் கத்தியது. ராஜா அச்சினாத் ஏவ குத்ர அகச்சது. உடனடியாக அவர் எங்க போனார்?
முனீனாம் ஆசிரமம், முனிகளோட ஆசிரமத்திற்கு சென்றார். ஆசிரமே கஹா ககஹா ராகே ஸ்வாகதம் அகரோத், ஆசிரமத்துல எந்த பறவையானது ஸ்வாகதம் செய்தது, வரவேற்றது? பர்வதகா நாம சுகஹா, பர்வதகன் என்ற பெயரை கொண்ட கிளி. பர்வதகா கேஷாம் வச்சனானி ஸ்ருணோதி, அந்த பர்வதகன் யாரோட வச்சனத்தை கேட்கிறது? முனீனாம் வச்சனம், முனிகளோட வச்சனத்தை கேட்கிறது. கிரிகா நாம சுகஹா கேஷாம் வச்சனம் ஸ்ருணோதி, கிரிகன் யாரோட பேச்சை கேட்கறது? எஸ், கிராதானாம், கிராதர்களுடைய பேச்சை தான் அந்த கிளியானது கேட்டு வளர்ந்தது. எஸ், வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். சாரவச்சனம் அப்படின்ற லெசன்ல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் என்ன இருக்கோ ஒரு தடவை பார்த்துடலாம். சமீச்சீனம் உத்தரம் சினுத, ஹிதம் மனோஹாரிச்ச துர்லபம் வச்சகா, ஹிதமாகவும் இருக்கணும், அதே சமயத்துல அது மனோஹாரியாகவும் இருக்கணும், நல்லதா இருக்கணும், அதே சமயத்துல மனதுக்கு பிடித்ததாகவும் இருக்கணும். இப்படின்ற அந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டது? துர்லபம், கிடைக்கப்பெறாதது. கே சார சக்ஷுசகா, யாரு சாரர்களை கண்களாக கொண்டவர்கள், யார் அப்படின்னா ராஜானஹா. யஹா அதிபம் ஹிதான் ந சாஸ்தி சஹா, எவன் தன்னுடைய தலைவனை சரியாக நல்வழியில் கொண்டு செல்லவில்லையோ, தன் தலைவனை, அவன் கிம் சகா, அவன் எப்படிப்பட்ட அவன் ஃப்ரெண்டா இருக்க முடியும் அப்படின்னு கேட்கணும். அபோத விக்லவாக கே, அபோத விக்லவாக அப்படின்றதுக்கு ஆன்சர் சாராகா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம அந்த போயம்ல பார்த்தோம்னா நிசர்க துர்போதம் அபோத விக்லவாக ஜந்தவஹா குவ பூபதீனாம் சரிதம் குவ அப்படின்னு நம்ம ஜென்ரலா பார்க்கும்போது நமக்கு என்ன ஆயிடும்? ஜந்தவஹா தான் ஆன்சரோ அப்படின்னு நமக்கு தோணிடும். ஆனா இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் யோசிச்சோம்னா அந்த சாரன் வந்துட்டு சொல்லிட்டு வரான், எங்களோட சரித்தம் எங்க, உங்களோட சரித்தம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு வரானோன்னு தோணுறது. அப்படி பார்த்தா நம்ம இந்த இடத்துல வந்துட்டு சாராகா அப்படின்னு ஆன்சர் எடுக்கணும். போயம் படி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அன்வயப்படி பார்க்கும்போது ஜந்தவஹான்னு டக்குன்னு ஆன்சர் எடுத்துருவோம். 5th கொஸ்டின், டேஷ் த்ரிகணஹா உச்சியதே, இதை தான் நம்ம 3 கணம் 3 குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அது எது அப்படின்னா தர்ம அர்த்த காமாகா. ஏன்னா இவன் அந்த பாததே அஸ்ய த்ரிகண ந பாததே அஸ்ய த்ரிகணஹா பரஸ்பரம்னு 4th போயம்ல வந்துட்டு வரும். தட் மீன்ஸ் தர்மத்தை அனுசரிச்சா அப்போ வந்துட்டு அர்த்தம் வந்துட்டு இதுவாகலை, இல்லை அர்த்தம் இருந்ததுன்னா காமம் இல்லை, இப்படின்னு நமக்கு வந்துட்டு வயசு இருக்கும் ஆனா அனுபவிக்க முடியாது, அனுபவிக்க முடியும்னு அப்படின்னு வரும்போது வயசு இருக்காது, பைசா இருக்காது, இப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த 3 இவனுக்கு வந்துட்டு ரொம்ப சரியா அமைஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிராதார்ஜுனியே கதி சர்க்காகா, கிராதார்ஜுனியத்துல எத்தனை சர்க்கங்கள் இருக்கின்றன அப்படின்னு கேட்கறான். ஸோ அஷ்டாதச, மேக்சிமம் மகாபாரதத்தை பேஸ் பண்ணி வர்றதுலாம் எல்லாமே இப்படிதான் இருக்கு, 18 அப்படின்னு தான். அஸ்ய காவியஸ்ய கதா டேஷ் உத்ருதா, இந்த காவியத்தோட கதை எங்கிருந்து எடுக்கப்பட்டுள்ளது? மகாபாரதாத் உத்ருதா. யுதிஷ்டிரஹா வனேச்சரம் கஸ்ய ராஜ்ய பரிபாலனம் ஞாத்தும் நியோஜயதி, யுதிஷ்டிரன் இந்த வனேச்சரனை, தட் மீன்ஸ் அந்த சாரனை எதுக்கு, யாரோட ராஜ்யபாலத்தை பார்த்துட்டு வரதுக்கு அவன் அனுப்புறான் அப்படின்னா துரியோதனசிய, துரியோதனன் சரியா ஆண்டன் இருக்கானா இல்லையான்னு பார்த்துட்டு வரதுக்கு தான் அனுப்புறான். துரியோதனஹா கேன தண்டேன நிகந்தி, துரியோதனன் எப்படிப்பட்ட அந்த தண்டனையினால் எல்லாரையும் வந்துட்டு தண்டிக்கிறான் அப்படின்னா குருபதிஷ்ட மார்க்கேன, தன்னோட இதுல இல்ல, என்னோட பெரியவர்கள் என்ன ரூல்ஸ் போடுறாங்களோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன்னு குருபதிஷ்ட மார்க்கேன நிகந்தி. சதானுகூலேஷுஹி கிம் குருவதே, எப்பொழுதும் நம்ம கூடயே இருக்கிறவங்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னா ரதிம் குருதே, ரதிம் குருவதே. ஸோ அந்த சதானுகூலேஷுஹி குருவதே ரதிம் அப்படின்னு அந்த போயம்ல வரும். 8th லெசன் பர்யாவரணம் அப்படின்ற லெசன்ல இருக்கக்கூடிய 1 மார்க் புக் பேக் கொஸ்டின்ஸ் என்ன இருக்கோ அதை பார்த்துடலாம். சர்வேஷாம் சராச்சரானாம் சௌக்கியம் கதம் நிச்சிதம் பவதி, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அசையும் அசையா எல்லாவற்றுடைய அந்த சௌக்கியமானது எப்படி அது சரியா இப்படிதான் இருக்கு அப்படின்றத சொல்ல முடியும்னா அவங்களோட இதெல்லாம் பஞ்சபூதைஹி. ஸோ அந்த பஞ்சபூதங்கள் சரியா இருந்ததுன்னா எல்லாமே சரியா தான் இருக்க போகுது. ஆதுனிக பர்யாவரண விஞ்ஞானம் கேபியா உத்பூதம், இன்னைக்கு நாம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த என்விரான்மெண்ட் சயின்ஸ் அப்படின்றது எதுலேருந்து எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா வேதேப்யா, வேதத்திலேருந்து தான் எடுக்கப்பட்டுள்ளது.
மாதா பூமிஹி புத்ரோகம் பிருத்திவியாக அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட் கஹா வேதா வததி, எந்த வேதமானது அதை சொல்றது அப்படின்னா அதர்வ வேதா. அடுத்தது பாரதியாக வயம் கஸ்யாக வசூன் புஞ்சாமக, பாரதியர்களாக இருக்கக்கூடிய நாம் யாரோட அந்த சொத்தை, யாரோட அந்த வெல்த்தெல்லாம் நாம வந்துட்டு அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா பிருத்திவியாக, பூமியினுடைய அந்த சொத்தை தான் நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். தண்ணி எங்கேருந்து கிடைக்குது? பூமியிலேருந்து கிடைக்குது. தங்கம் எங்கேருந்து கிடைக்குது? பூமியிலேருந்து கிடைக்குது. நேச்சுரல் கேஸ் எங்கேருந்து கிடைக்குது? பூமியிலேருந்து கிடைக்குது. குரூட் ஆயில் எங்கேருந்து கிடைக்குது? பூமியிலேருந்து. எல்லாம் பூமியில இருக்கக்கூடியதெல்லாம் நாம சக் பண்ணி பூமிக்கு ஒரு பைசா கொடுக்கறது கிடையாது, அப்படியே எடுத்து வித்து நம்ம காசாக்கி எல்லாம் பண்ணிடுறோம். பிருத்திவி மாதா மா ஹிம்சிஹி மா அகம் துவாம் இப்படின்ற இந்த இதானது எது சொல்றது அப்படின்னா அதர்வண வேதமா எஜுர்வேதமா? எஜுர்வேதவா. சோ பிருத்திவி மாதா மா ஹிம்சிஹி அப்படின்ற அந்த இது சொல்றது. ஜலம் ந பிரதூஷயேத் இது கா சாஸ்தே, நீரை பொல்யூட் பண்ணிடாத அப்படின்னு எது நமக்கு சொல்றது அப்படின்னா ஸ்மிருதிஹி, சாஸ்திரமானது நமக்கு சொல்லலாம். நெக்ஸ்ட் வாதா அஸ்மாகம் பிதா, காற்றானது நம்மளோட அப்பா அப்படின்னு எது நமக்கு கூறுது? எந்த வேதமானது கூறுது அப்படின்னா ரிக்வேதமானது நமக்கு சொல்லுது. கஹா ரிஷிஹி சர்ப்பயாக தேஷாம் புனராவர்த்தன நாசாய இது அபோதயது, எந்த ரிஷியானவர் சர்ப்பயாகம் பண்ணுதல் என்பது புனராவர்த்தன நாசம், தட் மீன்ஸ் அதோட அந்த ரீசைக்கிளிங் அப்படின்றதே இல்லாம போயிடும். ஏன்னா பாம்புகள் எல்லாம் கொண்டுட்டா எலிகளோட வளர்ச்சி ஜாஸ்தி ஆயிடும், தவளையோட வளர்ச்சி ஜாஸ்தி ஆயிடும். அதெல்லாம் வளர்ந்தா நம்மளால வந்துட்டு விவசாயம் பண்ண முடியாது. ஸோ அப்போ பாம்பை கொன்னுதல் அப்படின்றது எல்லா ஒரு பெரிய சைக்கிளையே நாம வந்துட்டு அழிக்கிற மாதிரி. தட் மீன்ஸ் நம்மளோட இந்த மனித பிறவியே அழிஞ்சிரும் அப்படின்ற அளவுக்கு அவர் திங்க் பண்ணியிருக்கார். அப்படி எந்த ரிஷி அப்படின்னா அஸ்தீகா அப்படின்ற அந்த ரிஷி தான் அவ்வாறு திங்க் பண்ணார். வசிஷ்டஸ்ய ஆசிரமே ரிஷிபத்னியா கதம் மிருகான் அபாலயன்னு, வசிஷ்டரோட ஆசிரமத்துல ரிஷியோட மனைவிகள் எப்படி அந்த மிருகங்கள் எல்லாம் பாலிச்சனர் அப்படின்னா ஸ்வபுத்ரான் இவ, தன்னுடைய மகன்களை போன்று அதை காப்பாற்றினர். சாம்பிரதிகே காலே சமக்ரமபி பூமண்டலம் டேஷ், இப்ப அட் பிரசன்ட்ல இருக்கக்கூடிய காலத்துல இந்த பூமண்டலமே எப்படி இருக்கு அப்படின்னா பொல்யூட்டடா இருக்கு, தூஷிதம். பரியாவரண பிரதூஷணஸ்ய நிவாரணார்த்தம் கா வியவஸ்தா கிரியதே, பரியாவரணம் தட் மீன்ஸ் இந்த பொல்யூஷனை வந்துட்டு போக்குறதுக்காக என்ன ஒரு ஸ்கீமானது இப்ப ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது? ஸ்வச்ச பாரதம் அப்படின்ற அந்த ஸ்கீமானது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், 9வது லெசன் அஷ்டாங்க ஹிருதயத்திலேருந்து எடுக்கப்பட்ட ஆரோக்கிய போஜனம் அப்படின்ற அந்த லெசன் தான் நாம பார்க்க போறோம். அதுல இருக்கக்கூடிய 1 மார்க் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். சமீச்சீனம் உத்தரம் சினுத, மனுஷ்யானாம் சுவாஸ்ய லாபாய சர்வோத்தமஹா ஹேதுஹு, மனிதர்களோட ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு முதல் காரணம் எது அப்படின்னா அது ஆயுர்வேதா. ஆயுர்வேதஸ்ய தேவஹா கஹா, தட் மீன்ஸ் ஆயுர்வேதத்தை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு கேட்குறான். தன்வந்தரிஹி, அதை தான் அந்த கடவுளா நாம வந்து பாவிச்சுருக்கோம். அஷ்டாங்க ஹிருதயம் இது கிரந்தஸ்ய கர்த்தா, அஷ்டாங்க ஹிருதயம் அப்படின்னு அந்த புக்கோட எழுத்தாளர் யாரு அப்படின்னா அவர் தான் வாக்பட்டஹா. வாக்பட்டஸ்ய பிதா சிம்மகுப்தஹா, வாக்பட்டரோட அப்பா சிம்மகுப்தஹா. ஷரீரே வித்தியமானாக தோஷாக, ஷரீரத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எது அப்படின்னா வாத பித்த கபாக. ஆயுர்வேதப்படி வாத பித்த கபம் தான் நம்மளோட பாடியோட கண்டிஷனை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அப்படின்னு சொல்றாங்க. தாடிமம் கதி தோஷான் ஜெயதி, அந்த இது இருக்கு இல்லையா போமோகிரானட், அது வந்துட்டு எத்தனை தோஷங்களை வந்துட்டு வின் பண்ணுது அப்படின்னு கேட்குறான். 3 தோஷான், தட் மீன்ஸ் அந்த வாத பித்த கபம்னு 3 பார்த்தோம் இல்லையா, அந்த 3 தோஷான் நிவாரகதி. வாத கப ஹரணே அத்யுபயோகரஹா வஸ்து, இந்த வாதம் கபம் இதை ரெண்டுத்தையும் போக்குறதுக்கு எது ரொம்ப உபயோகமா இருக்கு அப்படின்னா ஹிங்குஹு, ஹிங்குஹுனா பெருங்காயம் அப்படின்னு. 8 டேஷ் பிரதிகுர்வீத ய இச்சேத் சுகமாத்மனஹா, யாரு ஹாப்பினஸை விரும்புறானோ அவன் இதனால வந்துட்டு எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக்கணும். இதனால
பேஷஜைஹி பிரதிகுர்வீத. ஸோ மருந்துகளால நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்திகளை வளர்த்துக்கணும்னு இந்த லெசனோட 1 மார்க்ஸ். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 10வது லெசன் சாது வச்சனம். இந்த லெசன்ல இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் என்ன இருக்கோ அதை பார்த்துடலாம். சமீச்சீன உத்தரம் சினுத, சரியான விடையை தேர்ந்தெடு. சாதோஹோ ஆசிரமம் குத்திர வர்த்ததே. சாதுவோட ஆசிரமம் எங்க இருக்கு அப்படின்னா நதி தீரே. சாதுஹோ கான் உபதிஷதி. சாது யாருக்கெல்லாம் உபதேசம் செய்தார்? ஜனான் உபதிஷதி, மக்களுக்கு உபதேசம் செய்தார். கஹா மோக்ஷ பதவியும் வாஞ்சதி ஸ்ம. யார் அந்த மோக்ஷ பதவியை விரும்பினார்? கிருபணஹா, கிருபணன் தான் மோக்ஷத்தை விரும்பினார். சாதுஹு கிம் பிரத்யவதத். சாது அதுக்கு என்ன சொன்னார்? தானம் கரோது, நீ டெய்லி தானம் பண்ண, அப்பதான் உனக்கு அந்த மோட்சம் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விரும்பினார். கிருபணஹா கதி வருஷ பரியந்தம் தரித்ராய தண்டுலம் அயச்சது. எத்தனை வருஷம் தரித்திரனுக்கு அந்த தண்டுலத்தை கொடுத்தான்? ஏக சம்வத்சரம், 1 வருஷம் ஃபுல்லா அவன் வந்துட்டு தானம் செய்தான். கிருபணஹா கதி தண்டுலம் தரித்ராய அயச்சது. எவ்வளோ அந்த மெஷர்மெண்ட்ல எத்தனை அளவு அந்த அரிசியை வந்துட்டு தானமா கொடுத்தான் அப்படின்னா ஏக முஷ்டி பரிமிதம், 1 கைப்பிடி. ஒரு ஏக முஷ்டி அப்படின்னா 1 கைப்பிடி. சாதுஹோ கேன விருட்சம் சிச்சேத. சாதுவானவர் எதை வச்சுட்டு அந்த மரத்தை அறுத்தார்? நகேன, நகத்தினாலதான் அதை கட் பண்ணார். பரோபகாராய பலந்தி கே. பரோபகாரத்திற்காக தான் பழுக்கின்றன. எது? விருக்ஷாஹா, மரங்கள். கிமர்த்தம் காவஹா துஹந்தி. எதுக்காக அந்த பசுமாடெல்லாம் பால் கறக்கிறது? பரோபகாராய, மற்றவர்களுக்கு உதவுவதற்குத்தான். நெக்ஸ்ட், பரோபகாராய நத்யஹா கிம் குர்வந்தி. பரோபகாரத்திற்காக நதிகள் என்ன செய்கின்றன? வஹந்தி. அப்புறம் கிருபணஹா ஸ்வமனசி கிம் சம்ஸ்தாபித்தவான். தன்னோட மனசுல என்ன அவன் வந்துட்டு வச்சுட்டான்? லோகஹிதம் கரணீயம், உலகிற்கு நன்மை செய்ய வேண்டும் அப்படின்றத மனசுல வச்சுட்டான். இந்த வார்த்தையை கூட நோட் பண்ணிக்கோங்க. எஸ்ஏ எழுதும் போது கடைசியில கோட் பண்ணும்போது வசதியா இருக்கும். லோகஹிதம் கரணீயம் அப்படின்றத எழுதணும். அப்புறம் கிருபணஹா கிம் கிருத்வா கிருபாலுஹு அபவது. என்ன பண்ணி தான வல்லலா மாறினா? நேத்திர தானம் கிருத்வா, கண் தானம் செய்து தானவல்லலாக மாறினான். அடுத்தது 11வது லெசன் அமிர்தவாணி அப்படின்ற லெசன். தர்மஸ்ய லட்சணம், அந்த 10 வச்சுட்டு ஒவ்வொரு லட்சணத்துக்கும் ஒரு போயம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல இருக்கக்கூடிய ஒரு 1 மார்க் ஆன்சர்ஸ் என்ன இருக்கோ அதை பார்த்துடலாம். சமீச்சீனம் உத்தரம் சினுத. தர்மஸ்ய லட்சணானி கதி. தர்மத்திற்கு லட்சணங்கள் எத்தனை அப்படின்னு கேட்குறான். தச அப்படின்றது ஆன்சர். தசனா ஆக்சுவலா வந்துட்டு 10 அப்படின்னு அர்த்தம். இன்னொரு ஒரு அர்த்தம் கடின்னு ஒரு அர்த்தம். அந்த நகுஷனோட கதையில வந்துட்டு நலனோட கதையில வந்துட்டு அந்த பாம்பு கடிக்கும் போது தச அப்படின்ற அந்த வார்த்தையை தான் அதை வந்துட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. ஸோ தேவாஹா காம் வினா ந பிரயயுஹு. தேவர்கள் இது இல்லாம வந்துட்டு விடுபட மாட்டார்கள். எது? சுதாம் வினா, அமிர்தம் கிடைக்காம அவங்க இதுல இருந்து விடுபடல இல்லையா. நெக்ஸ்ட், அத்ருணே பதிதஹா கஹா ஸ்வயமேவ உபசாமியதி. புல் இல்லாத இடத்துல விழுந்த இது எது தானே அணைஞ்சு போயிடும்? வன்னிஹி. வன்னிஹி அப்படின்றது நெருப்பு. கீதிருஷம் ஜலம் பிபேத். எப்படிப்பட்ட நீரை பருக வேண்டும்? வஸ்திரபூதம் ஜலம் பிபேத். துணியினால் வடிகட்டப்பட்ட அந்த நீரை தான் பருக வேண்டும். கஹா ந ஹிருஷ்யதி ந க்லாயதி. எவன் ஒருவன் எதிலையும் லயிச்சிடவும் மாட்டான், அதுல இருந்து விடுபட்டும் போக மாட்டான். தட் மீன்ஸ் ஜிதேந்திரியஹா. சர்வ திரவியேஷு கா அனுத்தமா. திரவியங்களில் இதுதான் ரொம்ப உயர்ந்தது. எது? வித்யா. கஹா அனர்த்தானாம் மூலம். எது பைசா இல்லாதவங்களுக்கு, தட் மீன்ஸ் அவங்கள்ட்ட அந்த ஒரு எந்த வெல்த்துமே இல்லை. அது அர்த்தம்னா பைசா மட்டும் கிடையாது, அறிவு கூட ஒரு அர்த்தம் தான் அது. இதுல அப்படி இல்லாதவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா கோபம் தான் ஃபர்ஸ்ட் வரும். அந்த கோபம் தான் அவங்களுக்கு முதல். யாருக்கு கோபம் வரும் அப்படின்னா ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா தான் ஃபர்ஸ்ட் எடுத்தவொன்னே கோபம் வரும். தெரிஞ்சதுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது தான் பார்ப்பான். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த கோபம் தான் முதல்ல. குரோதஸ்ய க்ஷயகரஹா. குரோதஹா கஸ்ய க்ஷயகரஹா. குரோதம் எதை முதல்ல அழிக்கும் அப்படின்னா தர்மஸ்ய க்ஷயகரஹா. நம்மள தர்மத்தை மீற வச்சிரும். அந்த கோபம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? படார்னு ஒரு பையனை கையை ஓங்கிடுவோம் இல்லையா. ஸோ எப்போ அது வரும்? நம்மளால ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்ற போது தான் இந்த விஷயம்லாம் நடக்கும். கதம் காரியம் சமாச்சாரே.
எப்படி நாம ஒரு வேலையை செய்ய வேண்டும்? மனப்பூதம் சமாச்சரே, மனதறிந்து செய்ய வேண்டும். அடுத்த லெசன் 12வது லெசன் சம்ஸ்கிருதே விஜ்ஞானம். இந்த லெசன்ல இருக்கக்கூடிய புக் பேக் 1 மார்க்ஸ் என்ன இருக்கோ அதை பார்த்துலாம். சமீச்சீனம் உத்தரம் சிந்த. பாரதஸ்ய சம்ஸ்கிருதி டேஷ் பவதி. நம்மளோட இந்தியன் கல்ச்சர் அப்படின்றது இப்படிப்பட்டது. அதி பிராச்சீனா, உலகிலேயே ரொம்ப பழமையான கல்ச்சரை கொண்டது எது? நம்மளோட பாரதிய சம்ஸ்கிருதி தான். அஸ்மாகம் பூர்வஜாக விஜயான விஷயேஷு டேஷ் ஆசன். நம்மளோட முன்னோர்கள்லாம் சயின்ஸ்ல இப்படி இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? சதுராகா, நல்ல ஸ்கில்டா இருந்தாங்க. ஆலய நிர்மாணம் கஸ்மின் சாஸ்திரே வித்யதே. அந்த டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது எந்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது? ஷில்பசாஸ்திரே. ஷில்பசாஸ்திரம் ஞாத்தும் கஸ்ய ஞானம் அவசியகம். ஷில்பசாஸ்திரம் வேணும்னா உனக்கு எதோட அறிவு தேவை? கணிதஸ்ய, மேத் நல்லா தெரிஞ்சாதான் ஷில்பசாஸ்திரத்தை ஈஸியா படிக்க முடியும். அஷ்டாங்க ஹிருதயாதி கிரந்தாக கிம் போதயந்தி. அஷ்டாங்க ஹிருதயம் போன்ற அந்த புத்தகங்கள்லாம் எதை நமக்கு போதிக்கின்றன? ஷரீர ஞானம், ஷரீரத்தோட அறிவை தான் நமக்கு போதிக்கிறது. சஸ்திர சிகிச்சாயாம் நிபுணா புராதன வைத்தியா. பழைய டாக்டர் சஸ்திர சிகிச்சால அந்த ஆபரேஷன்ல யாரு இவர் அப்படின்னா சுஷ்ருதா அப்படின்றவர் தான் சஸ்திர சிகிச்சாயாம் நிபுணா. நெக்ஸ்ட் खगोल शास्त्रस्य प्रसिद्धः आचार्यः. खगोल சாஸ்திரத்தோட ஃபேமஸான ஆச்சாரியர் அந்த இவர் யாரு அப்படின்னா ஆரியபட்டஹா. அப்புறம் பாரதிய அந்தரிக்ஷ அனுசந்தான சங்கடனம் ISRO அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட அதனால் நிர்மிதா பிரதமஹா உபகிரஹா. முதல் சேட்டிலைட்டுக்கு பேரு ஆரியபட்டஹா. சமீச்சீனம் உத்தரம் சிந்துத. எதுலேருந்து அப்படின்னா 13th லெசன்லேருந்து. 13th லெசன் வந்துட்டு அலங்காரஹா அப்படின்ற அந்த லெசன்லேருந்து. எத்திர துவயோஹோ சாதிருஷ்யம் வர்ணியதே தத்ர. எங்க இந்த இரண்டு அப்படின்றது உபமானம் உபமேயம். உபமேயோஹோ சாதிருஷ்யம் எத்திர வர்ணியதே தத்ர உபமாலங்காரா. உபமா அப்படின்ற அந்த அலங்காரமானது அங்க சித்திக்கும். கிருஷ்ணஸ்ய கீர்த்தி காமிவ ஸ்வர்கங்காம் அவகாஹதே. கிருஷ்ணனோட கீர்த்தி எதை போன்று ஸ்வர்கங்கையை அடையும் அப்படின்னா ஹம்சி இவ, ஹம்சபக்ஷியை போன்று. ஸ்ரீகிருஷ்ணா சத்ருபிஹி கதமிவ திருஷ்டா. ஸ்ரீகிருஷ்ணன் எதிரிகளால் இவ்வாறு பார்க்கப்பட்டான். காலஹா இவ, யமனை போன்று பார்க்கப்பட்டான். செகண்ட் ஆப்ஷன். ஸோ காவியலிங்கே வாகர்த்தகா கீதிருஷா. காவியலிங்கம் அப்படின்ற அந்த அலங்காரத்துல வாகர்த்தமானது எப்படிப்பட்டது? சியாத் காவியலிங்கம் வாகர்த்தகா நூத்தனார்த்த சமர்த்தகா. ஸோ நூத்தனார்த்த சமர்த்தகம் தான் அந்த இது புதிய அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது தான் அந்த காவியலிங்கம். கங்கா கான் ஸ்வர்க்கம் நயதி. கங்கையானது யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகிறது அப்படின்னா பாதகினஹா. ஸோ பாபம் பண்ணவர்களையும் சொர்க்கத்துக்கு தான் அழைச்சிட்டு போகிறது. சஜ்ஜனாக டேஷிவ உன்னதாக. நல்லவர்கள் இதை போன்று ரொம்ப உயர்ந்தவர்களாக இருந்தனர். எதை போன்று? ஷைலாக இவ, மலைகளை போன்று. ஷைலா இவ உன்னதாக சந்தகா கிந்து பிரகிருதி கோமலாக. ஸோ அவர்கள் மலையை போன்று பார்க்கறதுக்கு கரடுமுரடா ரொம்ப அவங்கள பக்கத்தையே போக முடியாது அப்படின்னாலும் இயற்கையாகவே அவங்க கோமலங்கள், பிரகிருத்தியாவே அவங்க வந்துட்டு ரொம்ப சாஃப்ட் கேரக்டரா இருக்கக்கூடியவங்க. ஹனுமான் கிம் அதரது. ஹனுமான் எதை தாண்டினார்? அப்திம் அதரது, கடலை தாண்டினார். அப்திஹி அப்படின்னா அந்த சமுத்திரத்துக்கு அப்திஹின்னு பேர். சதாம் ஸ்வபாவஹா கீதிருஷா. நல்லவர்களோட சுவாவம் எப்படிப்பட்டது? கோமலஹா. இப்பதான் அந்த 7th கொஸ்டின் பார்க்கும்போது தான் பார்த்தோம். கிந்து பிரகிருதி கோமலாகா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த லெசன் தான் ரொம்ப சாஃப்ட் ஆனது அப்படின்னு அந்த ஆன்சர் தான். நெக்ஸ்ட் எத்திர ஜாத்தியாதிஷு வர்ணனம் கிரியதே தத்ர. எங்க ஜாதிகள், தட் மீன்ஸ் அந்த பிரிவினைகள் எல்லாம் எங்க வர்ணிக்கிறாங்களோ அந்த இடத்துல என்ன அலங்காரமானது வரும் அப்படின்னா ஸ்வபாவோக்திஹி. இந்த சுவாவம் இவனோட கேரக்டர் இப்படிதான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி. எத்திர நிந்தா ஸ்துத்யோஹோ தத்ர ஸ்துதி ததா ஸ்துதி நிந்தையோஹோ வர்ணனம் கிரியதே. எங்க திட்டுறா மாதிரி அப்படியே புகழறது, சில இடங்கள்ல புகழறா மாதிரி அப்படியே திட்டுறது, இப்படின்ற இடத்துல என்ன அலங்காரம் அப்படின்னா வியாஜஸ்துதிஹி அப்படின்ற அந்த அலங்காரமானது ஏற்படும். இந்த லெசன் 14வது லெசன் குணத்ரயம் அப்படின்ற அந்த லெசன்ல இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் என்ன இருக்கோ அதை பார்த்துடலாம்.
சமீச்சீனம் உத்தரம் சினுத. பிரசித்தாக உபனிஷதா கதி. பிரசித்தமான உபநிடதங்கள் எத்தனை அப்படின்னு கேட்கிறான். தச. நாம முன்னாடி பார்த்திருக்கோம் 100க்கும் மேற்பட்ட உபனிஷத் இருக்குன்னு. அதுல 10 பிரசித்தமான உபனிஷத். ஸோ அதனால தச. டேஷ் உபனிஷதி குணத்ரய கதா பிரதிபாதிதா. இந்த உபனிஷத்துல தான் குணத்ரயம் அப்படின்ற இந்த கதையானது கூறப்பட்டுள்ளது. எதுல? பிருஹதாரண்யகம் அப்படின்ற அந்த உபனிஷத்துல தான். பிருஹதாரண்யக உபனிஷதி கதி அத்தியாயாக. இந்த உபனிஷத்துல எத்தனை அத்தியாயம் இருக்கு? 5 அத்தியாயாக. 5 அத்தியாயங்கள் இதுல இருக்கின்றன. தேவானாம் மனுஷ்யானாம் அசுரானாஞ்ச பிதா கஹா. தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் அசுரர்களுக்கும் அப்பா யாரு? பிரஜாபதிஹி. தென் தேவேபியா உக்தஸ்ய த இதி அக்ஷரஸ்ய அர்த்தஹா. தேவர்களுக்கு கூறப்பட்ட அந்த த அப்படின்ற அக்ஷரத்தோட அர்த்தம் என்ன? தாமியத. அடுத்தது மனுஷ்யாக ஸ்வபாவதா கீதிருஷாக பவந்தி. எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? ஸ்வார்த்தாக செல்ஃபிஷாக இருப்பார்கள். மைத்ரீம் பஜத இது பத்தியஸ்ய ரச்சயிதா. மைத்ரீம் பஜத அப்படின்ற அந்த போயமோட எழுத்தாளர் யாரு? சந்திரசேகர ஆச்சாரியா. த வேஸ்ட் லேண்ட் அப்படின்ற இந்த புக்கோட ஆங்கில பத்தியஸ்ய ரச்சயிதா. அந்த இங்கிலீஷ் போயமோட எழுத்தாளர் யாரு? T.S. எலியாட். அப்புறம் தாமியத இது பதஸ்ய அர்த்தஹா. தாமியத அப்படின்ற அந்த பதத்தோட அர்த்தமானது இந்திரிய நிகிரகணம், புலனடக்கம் அப்படின்றது தான் அதோட மீனிங். த்ரயஹ தகாராக டேஷ் தேவாக ஆமோதிதாக. இந்த 3 தகாரங்களையும், தட் மீன்ஸ் பிரஜாபதியால் சொல்லப்பட்ட த த த அப்படின்ற இந்த 3 தவ எப்படி அவங்க அங்கீகரிச்சாங்க? மேக கர்ஜனேன தேவர்கள் ஆமோதித்தனர். இடி இடிச்சு அது பண்ணாங்கன்னு இந்த லெசனோட